பக்தர்கள் அனைவருக்கும் ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலம் என்கிற தலைப்பில் திருமழப்பாடியில் உள்ள அருள்மிகு வைத்தியநாத சுவாமி கோவிலை பற்றி விவரிக்க உள்ளேன். இக்கோவிலில் உள்ள மூலவர் பெயர் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி வஜ்ரதம்பேஸ்வரர் வைரத்தூண்நாதர். அம்பாளின் பெயர் அருள்மிகு சுந்தராம்பிகை பாலாம்பிகை. இவ்வாலயத்தில் உள்ள மற்ற விக்கிரகங்கள் மூர்த்திகள் சுந்தர விநாயகர், முருகப்பெருமான், அண்ணாமலையார், சுற்றுப்பிரகாரத்தில் மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, துர்க்கை, காத்தியாயினி மற்றும் பிரம்மா, மார்க்கண்டேயர் சன்னதி உள்ளது. அமைவிடம் இவ்வாலயம் தமிழ்நாடு அரியலூர் மாவட்டத்தில் திருமழப்பாடி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இத்தலத்திற்கு செல்லும் மார்க்கம் திருவையாற்றிலிருந்து வடமேற்கு திசையில் 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு, திருமானூர் வழியாக இந்த திருத்தலத்திற்கு செல்லலாம். திருச்சியில் இருந்து புள்ளம்பாடி வழியாக பேருந்து வசதி உள்ளது. அரியலூர் திருவையாறு சாலையில் கீழப்பழுவூர் வந்து அங்கிருந்து பிரியும் சாலையில் சென்றும் மழப்பாடி வரலாம். பனைமரம் இத்தலத்தின் தல விருட்சமாக அமைந்துள்ளது. இத்தலத்தின் தீர்த்தங்கள் கொள்ளிடம், லக்ஷ்மி தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம் ஆகும். அடுத்ததாக இந்த திருத்தலத்தின் சிறப்பு அம்சங்களை தெரிந்து கொள்வோம். இந்த கோவிலில் மூர்த்தி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இத்தலம் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகிய மூவரால் தேவார பாடல் பெற்ற சிறப்பு மிக்கது. இங்கே ஒரே கல்லால் ஆன சோமாஸ்கந்தர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள பிரம்மதேவனுக்கு எதிரில் 4 நந்திகள் 4 வேதங்களாக அமர்ந்துள்ளது. இத்தலத்தின் மிக சிறப்பு அம்சமாகும். சிவனுக்கும் நந்திக்கும் நடுவில் 3 குழிகள் உள்ளன. அக்குழிகளை நவகிரகங்களாக கருதி அவற்றில் தீபம் ஏற்றி வணங்குகின்றனர். மார்க்கண்டேய முனிவர் வைகாசி விசாகத்தில் மழுவேந்திய கோலத்தில் காட்சி தருகிறார். மழு என்பது சிவனின் ஆயுதங்களில் ஒன்றாகும். மழுவை கையிலேந்தி சிவன் நடனம் ஆடி தரிசனம் கொடுத்ததால் இத்தலம் மழுவாடி என்றும் அழைக்கப்படுகிறது. மற்றும் ஒரு முக்கிய சிறப்பு அம்சம் என்னவென்றால், சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவருக்கும் வியாக்கிரபாத முனிவரின் மகளான சேஷாம்பிகைக்கும் புனர்பூச நட்சத்திரம் அன்று திருமணம் நடந்த ஸ்தலம். இந்த நந்தி சேஷாம்பிகை கல்யாண வைபவத்தை நேரில் காணும் கல்யாணம் ஆகாத ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் உடனடியாக திருமண பிராப்தி வாய்க்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் என்பது சான்றோர் வாக்கு. நந்தி சேஷாம்பிகை கல்யாண வைபோகமே கௌரி கல்யாண வைபோகமே. மேலும் இத்தலம் புருஷாமிருகம் மகரிஷியால் பூஜிக்க பெற்றது. திருமால், இந்திரன் ஆகியோரால் வழிபட பெற்ற பெருமையும் உடையதாகும். சந்திரனுக்கு தோல் நோயை போக்கியதால் இங்கு இறைவனை வைத்தியநாதர் சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். புருஷாமிருகம் முனிவர் பிரம்மலோகத்தில் இருந்து எடுத்து வந்து இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தை பிரம்மன் பெயர்த்து எடுக்க முயன்ற போது இறைவன் வஜ்ரஸ்தம்பமாக விளங்கிய காரணத்தால் இங்கு உள்ள இறைவனை வஜ்ரதம்பேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். சிவன் பிரகாரத்தில் 2 தட்சிணாமூர்த்திகள் உள்ளது சிறப்பாகும். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள ஜுரஹரருக்கு புழுங்கல் அரிசியில் ரசம் சாதம் படைத்து வழிபடுகின்றனர். மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், சுந்தரரின் கனவில் இறைவன் தோன்றி மழப்பாடி வர மறந்தனையோ என்று உரைத்திட உடனே சுந்தரர் மழப்பாடி சென்று வழிபட்ட தலமாகும். இத்தலம் மூல நட்சத்திரத்துக்கு உகந்ததாக அமைந்துள்ளது. இந்த ஸ்தலத்தில் சுந்தரர் பாடிய தேவார பாடல் 7ஆம் திருமுறையிலிருந்து இதோ: கீழார் கோவணமும் திருநீரும்
மெய்ப்பூசி உந்தன் தாளே வந்து அடைந்தேன் தலைவா, என்னை ஏற்றுக்கொள் நீ. வாளாய் கன்னி பங்கா, மழப்பாடியுள் மாணிக்கமே, ஆளாய் நின்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. பக்தர்களே, இன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருமழப்பாடி என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு வைத்தியநாத சுவாமி கோவில் என்ற தலத்தை பற்றி விவரங்களை பார்த்தோம். கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசன். நன்றிகள், வணக்கங்கள்.